பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 2024 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீராங்கனைகள் செல்வி துளசிமதி, செல்வி நித்யஸ்ரீ, செல்வி மணிஷா மற்றும் விளையாட்டு வீரர் திரு மாரியப்பன் ஆகியோருக்கு உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வாழ்த்தினார். நான் கோல்டு அடிக்கணும்னு சொல்லி நல்லா ட்ரைனிங்கு கிளைமேட்டு எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பாடி எப்படி கண்டிஷனோட எப்படி ட்ரைனிங் பண்ணணும்னு நானும் என் கோச்சும் பிளான் பண்ணியிருக்கோம். சத்யநாராயணன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் 2028 கோல்டு அடிச்சுட்டு வருவேன். தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தன் தான் பேரா பிளேயராக நான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நிறையா சப்போர்ட் கொடுத்து பிளேயர்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சாரும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாரும் அவங்க முயற்சியில் பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து 6 பேர் போயிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 6 பேரில் 4 பேர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கோம். காம்படிஷன் போகிற ஃபெசிலிட்டி எல்லோரும் நல்லா சப்போர்ட்டாக கொடுத்து நல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் கோச்சஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் பேரா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு நல்லா சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பாரிஸில் நடந்த பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்லேயோ ஒரு அகாடமிலையோ போய் ட்ரைனிங் பண்ணல. முழுக்க நம்ம எஸ்டிஐடி நம்ம கவர்மெண்ட் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் அவங்க கொடுக்குற ஸ்கீம்ஸ் மூலமா பயனடைஞ்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு தமிழ்நாடு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க எங்ககிட்ட. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் கேட்கும் போதே. ஸோ பேரா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போன ஒலிம்பிக்லாமே அவேர்னஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ மாரியப்பன் அண்ணாவை பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களை பார்த்து இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பேரா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த ஒலிம்பிக்ல இன்னும் மெடல் அதிகமாக வரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. பேரா பேட்மிண்டனில் பிரான்ஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நாங்கள் எல்லாரும் நம்ம சீஃப் மினிஸ்டர் சாரையும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரையும் மீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ப்ரைஸ் மணியாக எங்கள் எல்லாருக்கும் 1 crore 2 crore கொடுத்து அனுப்பியிருக்காரு. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாம் ஒரு பெரிய டோர்னமெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்ததுக்கப்புறமாவும் இமீடியட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. இது எனக்கு எல்ஐ ஸ்கீமுக்கும் அப்புறம் எனக்கு எல்லா ஸ்பான்சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நடந்த பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் பேரா பேட்மிண்டனில் விமென்ஸ் சிங்கிள்ஸ் எஸ்எஸ்சில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பேரா ஸ்போர்ட்ஸ்னால் யாருக்கும் எதுவும் தெரியலை. இப்போ உதயநிதி அண்ணா வந்ததுலேருந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு பேரா ஸ்போர்ட்ஸ். ஏன்னா முதல்ல மாரியப்பன் அண்ணா மட்டும்தான் இருந்தாங்க. இப்போது இங்கே 4 பேர், அந்த 4 பேரில் 3 ஃபீமேல் அத்லீட்ஸ் இங்கே இருக்கோம். பேரா பேட்மிண்டனில் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவிலேருந்து ஃபீமேல் அத்லீட்ஸ் மெடல் பண்ணியிருக்கோம். அது 3மே தமிழ்நாட்டில் இருந்துங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பேரா ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னு யாருக்கும் தெரியலை. இப்போ ஒருத்தர்லேருந்து 4 பேர் ஆயிருக்கோம். நான் நம்புகிறேன் இன்னும் நிறையா பேர் எங்களை பார்த்து வருவாங்க அப்படின்னு சொல்லி.